ஹலோ! வெல்கம் டு போபிஸ் இன்னோவேஷன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வந்து Q&A கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ 35 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்திருந்துச்சு. அதுலேருந்து 10 கொஸ்டின் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன கொஸ்டின், என்னென்ன ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த டேரில் தான் நான் வந்து எல்லா கொஸ்டினும் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உனக்கு கஷ்டம் நிறைய இருந்தாலும் எப்படி நீ அப்படி எதுவுமே இல்லாத மாதிரி வெளியே ஹாப்பியாக ஃபேஸை காட்டுற? ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், நமக்கு கஷ்டமும் இருக்கும், ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ நான் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு சேட் ஸ்டோரி ஆர் சேட் ஸ்டேட்டஸ் போட்டால் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்னு கேட்டால் யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து எப்போவும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போடுறேன் அப்படின்னா, எதுக்கு மற்றவங்களை, நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், எதுக்கு மற்றவங்களுக்கு நம்ம காமிக்கணும், எதுக்கு மற்றவங்களை நம்மளோட சேட்னஸ் அவங்களையும் கூட இன்க்ளூட் பண்ணி அவங்களையும் நம்ம எதுக்கு சேட் ஆக்கணும். ஸோ இப்போ நான் வந்து நிறைய போஸ்ட், நிறைய ஸ்டோரி, ரீல்ஸு, ஸ்டேட்டஸ் எல்லாமே போடுவேன். பட் அது என்னோட ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எனக்கு நிறைய, உங்களை விட நிறைய சேட்னஸ், நிறைய கஷ்டம், நிறைய 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 இருக்கும். உங்களை விட டபுள் ட்ரிபிள் எல்லாம் இருக்கும். பட் அதை ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை அப்படின்னா, இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் வந்து ஸ்டோரியில், ஸ்டேட்டஸில் வந்து ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து சேடாக இருக்கேன் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு ஐயோ பாவம் வா கஷ்டப்படுறா, சேட் ஆகிறா, எதுக்கு? ஸோ ஹாப்பியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், சேட்னஸ் நான் அவங்க கூட ஷேர் பண்ணலை. ஸோ எனக்கு எல்லாருக்குமே வந்து எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி போடுறது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மைதான், அவங்க வந்து எப்போவுமே சேடாக இருக்க மாட்டாங்க, ஹாப்பியாகவும் இருப்பாங்க, சேடாகவும் இருப்பாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஹாப்பி சைடை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், சேட் சைடை எனக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு சேட்னஸ் இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஸோ இதுதான் இந்த ஒரு கொஸ்டினுக்கு என்னோடய ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் குண்டாகிட்டீங்க, ஒர்க் அவுட் ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம், நான் கொஞ்சம் இல்லை நிறைய குண்டாயிட்டேன். இப்போது என்னோடய மேரேஜுக்கு முன்னால் கூட நான் வந்து ஒரு 57, 58 அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து 68, 69 கேஜி தான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து வெயிட் வெளியே சொல்ல மாட்டாங்க, வெயிட் சொன்னால் ஏதோ பெரிய அவங்களுக்கு அது மாதிரி. எனக்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா நான் ரியலாக இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சொல்லலாம், நோ ப்ராப்ளம். நிறைய பேர் வெயிட்டுன்னு சொன்னாலே ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஷைனஸ் மாதிரி. ஏன்னா நார்மலி நீங்கள் உங்களோட வெயிட்டு நீங்கள் யாருக்கு கண்டு பயரணும்? என்னோட வெயிட்டு நான் வச்சுருக்கேன், நான் சாப்பிட்றேன், என்னோட ஃபுட்டு நம்ம இஷ்டம். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து 60 கேஜி ஆகிட்டேன், 65 ஆகிட்டேன், 69 ஆகிட்டேன், 70 ஆகிட்டேன், நான் தைரியமாக சொல்லுவேன். உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ஸோ தைரியமாக இருங்க, நம்மளோட உடம்பு. ஸோ யாருக்காகவும் நம்ம வந்து நான் வந்து குண்டு வச்சுட்டேன் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு நான் குண்டாகவும் இல்லை, நார்மலி நான் வெயிட் வச்சுட்டேன். பட் கேஷுவலாக பார்க்கும்போது வந்து நார்மலாக தான் இருக்கேன், நான் அவ்வளோ குண்டு அப்படி ஒன்றும் இல்லை. ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் இருக்கணும்னு எல்லாம் எனக்கும் ஆசை இருக்குது. பட் என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கு நான் வந்து ஃபிட்டாக இல்லை. மென்டலியும் சரி, ஃபிசிக்கலும் சரி, நான் வந்து ஃபிட்டாக இல்லை. ஸோ ஒன் டே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி டயட் இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து வெயிட் எனக்கு கம்மி பண்ணணும்னு ஆகிரகம் கிடையாது. பட் அப்படி பண்ணினேன்னா நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம், ஆமாம் நான் வந்து டயட் இருக்க போகிறேன், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி, இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர். இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அண்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து, உங்ககிட்ட எத்தனை கேட் இருக்குது, அதோட நேம். ஸோ இப்போது என்கிட்ட வந்து என்னோட கேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து 3 பேர் இருக்காங்க. ஒரு 2 ஃபீமேல் கேட், ஒரு மேல் கேட் இருக்காங்க. உன்னோட பேர் வந்து டோவி, உன்னோட பேர் வந்து டாஃபி, அண்ட் இன்னொன்று பேர் வந்து லூலு. இவங்க 3 பேரும் இருக்காங்க. இது என்னோட கேட்டு இப்போதைக்கு. எல்லாமும் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க பேர் புசி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஒன்று மணி, இன்னொன்று கினி. அப்படி வந்து நிறைய கேட்ஸ், எனக்கு வந்து கேட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கேட்ஸ் இருக்கும்.
காண்ற கேட் எல்லாம் என்னோட கேட்டு தான், எல்லாருமே என்னோட கேட்டு தான், எதுவுமே வந்து மற்ற கேட் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லா கேட்டும் என்னோட கேட்டு மட்டும். எனக்கு கேட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, இதுதான் இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். உங்கள் ஏஜ். என்னோட ஏஜ் வந்து 24. கம்மிங் October 1 வந்து எனக்கு 25 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோட ஏஜ் வந்து 24. ஃபிஃப்த் கொஸ்டின், உங்களோட பிளேஸ். ஸோ என்னோட பிளேஸ் வந்து கொல்லஞ்சி மார்த்தாண்டம், அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்து காட்டாத்துறை மருதூர் குறிச்சி அங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பிளேஸ். டோட்டலி வந்து மார்த்தாண்டம் அந்த ஒரு சரௌண்டிங்ஸ் தான், கன்னியாகுமரி. அண்ட் உங்களோட பக்கெட் லிஸ்ட். ஓ மை காட், இது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன்னா எனக்கு பக்கெட் லிஸ்ட்னு சொல்லும்போது பக்கெட் ஒன்றும் தேவை வராது. எனக்கு വലിയ அண்டா சருவம் கூட்டோ இதெல்லாம் தான் வேணும். எனக்கு பக்கெட் லிஸ்ட்டை வந்து அழக்கா எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இருக்குது. அண்ட் நான் ஒரு பியூட்டிஷியன். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய சலூன் போட்டு ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டாகி நம்ம ஒரு அகாடமி பெருசாக ஸ்டார்ட் பண்ணி எனக்குன்னு சொந்தமாக எல்லாமே ஓனாக நான் வந்து க்ரியேட் பண்ணணும். அதான் என்னோட ஒரு பெரிய கனவு. நிறைய 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 இருக்குது. அண்ட் எனக்கு வந்து என்ன சொல்ல, நிறைய பிளேஸில் போகணும் அப்படின்னு. பிளேசஸ் மீன்ஸ் எனக்கு வந்து எங்கள் ஹிமாலயா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆகிரகம். ஹிமாலயா மீன்ஸ் எனக்கு காஷ்மீர் போனாலே ஓகே. பிகாஸ் எனக்கு வந்து ஹிமாலயா போகணும், காஷ்மீர் போகணும் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து ஸ்னோ பார்க்கணும். ஸ்னோ பார்க்கணுன்னா நமக்கு வந்து போகலாம், இப்போ வேணாலும் போகலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மணி இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து போகலான்னு நினச்சா நடக்காது. நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா. பட் நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் எவ்வளோ இது இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமுக்காக நான் வெயிட்டிங். கண்டிப்பாக நான் போவேன். அதே நான் உங்களுக்கு ஒரு நாள் விலாகில் தான் போடுவேன். அண்ட் எனக்கு நிறைய 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 இருக்குது. பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே இப்போ வரைக்கும் என்னோட ஒரு ரூட்டில் தான் கரெக்டாக போயிட்டுருக்கேன். அதாவது நம்மளோட ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்கும்ல, என்னோட ஒரு ட்ராக்ல தான் போயிட்டுருக்கேன். மற்றவங்க ட்ராக்ல நான் எத்தியும் பார்க்க மாட்டேன், போகவும் மாட்டேன். ஸோ அப்படி போயிட்டு இருந்தப்போ தான் நான் வந்து கரெக்டாக தான் என்னோட ட்ராக் போகணும்ல. மற்றவங்க சொல்கிறது கேட்டு அந்த ட்ராக் இந்த ட்ராக்கு போகாமல் என்னோட ட்ராக்லேயே போயிட்டுருக்கணும் அப்படின்னா நான் என்னோட கோல்ஸ் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் இது இருக்குது. பக்கெட் லிஸ்ட்டில் எனக்கு நிறைய நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லணுன்னா இந்த ஒரு வீடியோ போதாது, இன்னும் ஒரு 10 வீடியோ இறக்கணும். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு காஷ்மீர் போகணும். அண்ட் என்னது, எனக்குன்னு ஓனா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு வீடு வைக்கணும். இதுதான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரு லிஸ்ட்டு. இதுதான் என்னோட இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட். எனக்கு பிடிச்ச ஃபுட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ஃபுட் பிடிக்கும், எனக்கு மட்டும் கிடையாது. எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து பிரியாணி. அதுவும் சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னென்னா நார்மலி நிறைய பிரியாணிஸ் இருக்குது. லைக் பீஃப் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி நிறைய இருக்குது. எனக்கு சிக்கன் பிரியாணி ஏன் பிடிக்கும்னா அதோட டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி. வேறு ஏதாவது ஃபுட் பிடிக்கும் அப்படின்னா சிக்கன் பிரியாணி கிட்ட என்ன வரும் வேறு ஃபுட்? சிக்கன் பிரியாணி மட்டும்தான் ஃபேவரட். அல்லாமல் வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும். அது ஃபுட்டாக இல்லை, என்னாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து லைக் பைனாப்பிள், ஆரஞ்ச், ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த மாதிரி பிடிக்கும். வேறு இதெல்லாம் தான் எனக்கு ஃபுட் ஐட்டம்ஸில் பிடிச்சது. இதுதான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஐ ஆம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் நான் வந்து ஒரு பியூட்டிஷியன். எனக்கு வந்து ஓனாக ஒரு ஷாப் இருக்குது. அது வந்து இந்த கொல்லிஞ்சின்னு சொன்னேன்ல, என்னோடய அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. ஓன் ஷாப்பு தான், போபீஸ் பியூட்டி சலூன் அதோட நேம். அண்ட் எனக்கு வேறொரு ஷாப் இருக்குது, போபீஸ் வேர்ல்ட் அப்படின்னு. அது வந்து மென்ஸ் அண்ட் உமன்ஸுக்கான வெஸ்டர்ன் வியர்ஸ் அங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த 2 ஷாப் இருக்குது. நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன் இதுதான் என்னோட இப்போதைக்கு உள்ள ஒர்க்கு. ப்ளஸ் நான் வந்து என்னோடய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுவேன். அண்ட்
நம்ம இந்த கேக் அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி. பிகாஸ் எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நமக்கு நீங்கள் வந்து ஐடி போகலாம், நீங்கள் வந்து அந்த ஒர்க் பண்ணலாம், இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. பட் நமக்கு பிடிச்ச ஒர்க்கில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சக்ஸஸ் வரும். பிடிக்காத ஒர்க்குனா என்றைக்குமே நமக்கு பிடிக்காத ஒர்க் அப்படி சொல்லிட்டு நமக்கு அதுக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் நான் இப்போ பண்ணுற ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன். எனக்கு எனக்கு அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட ஒர்க்கில் எனக்கு ஓகே தான். ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன். இதான் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலியில் இப்போதைக்கு அம்மா, நான், எனக்கு 2 அக்கா, அப்புறம் அண்ணன், தங்கச்சி, நாங்கள். அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 17-18 பேர் இருக்காங்க எங்களோட ஃபேமிலியில். அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலியில் அவங்க அம்மா, அப்பா, தம்பி, அக்கா, அதுக்கப்புறம் யார்? என்னோட ஹஸ்பண்ட், நான், அவ்வளோதான். ஸோ எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அப்படின்னா எனக்கு 2 அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன். நாங்கள் 5 பேர். அண்ட் எங்களோட அக்காவுக்கு பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் கூட சேர்த்து அவங்க ஒரு 4 பேர். அண்ட் அம்மா, நான், தங்கச்சி, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேமிலி கொஞ்சம் பிக் ஃபேமிலி. ஓகே, இவ்வளோ பேர் இருக்காங்க. இதான் என்னோட ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னதுக்கு ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ரோல் மாடல். அண்ட் ஏன் இந்த கொஸ்டின் இதான் நம்மளோட 10th கொஸ்டின். ஏன் இந்த கொஸ்டின் நான் லாஸ்ட் வச்சேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கு எனக்கு நிறைய ஆன்சர் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னோட ரோல் மாடல்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து நிறைய ஆக்டர்ஸ், நிறைய சயின்டிஸ்ட், நிறைய பேருக்கு பேர் சொல்லுவாங்க. பட் என்னோட ரோல் மாடல் என்றைக்குமே என்னோட அப்பா மட்டும்தான் ரோல் மாடல். பிகாஸ் என்னன்னா, இப்போது எனக்கு வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்குது, அப்புறம் என்னோட அக்காவுக்கு ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட அப்பா இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னோட அப்பாவுக்கு இடத்துல எனக்கு யாரையும் வைக்க முடியாது. பிகாஸ் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு இடத்துல யாருமே வைக்க முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க. என்னோட அப்பா மாதிரி உலகத்தில் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ. நார்மலி எல்லாருக்குமே அவங்க அப்பா சூப்பர் ஹீரோ தான். பட் நான் பார்த்ததுல என்னோட அப்பா மாதிரி சூப்பர் ஹீரோ யாருமே இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக இப்போ 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 நிறைய பேர் ஃபேமிலி நான் பார்க்குறேன், அவங்க அப்பாவால் யூஸே இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா நிறைய விஷயங்கள். அப்போ என்னோட அப்பாவை நான் நினைக்கும் போது, இப்போ என்னோட அப்பா இல்லை, எங்கள் அப்பா வந்து போய் 3 வருஷம் அவர் இறந்துட்டாங்க. ஆனால் நான் வந்து அந்த 3 வருஷம், எங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் ஆகுது. பட் ஸ்டில் நான் வந்து டெய்லி அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் என்னென்னா ஒரு சூப்பர் ஹீரோனா நம்ம வந்து யாருக்குமே இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் அப்படி அப்பாட்ட சொன்னால் நம்ம பிள்ளை கேட்குறா, எனக்கு பிள்ளைக்கு அது பிடிக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலி அம்மா கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுவோம், அப்பா கிட்ட எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இருந்தால் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவோம், அப்படிலாம் இருக்கும். பட் நான் வந்து என்னோட அப்பா கிட்ட எதுவுமே என்னை பற்றி ஷேர் பண்ணது கிடையாது. ஆனால் என்னோட அப்பாவுக்கு A to Z என்னை பற்றி எல்லாமே தெரியும். அண்ட் மற்றவங்களுக்கு கஷ்டம் வரணும், மற்றவங்கள வந்து கஷ்டப்படுத்தணும், மற்றவங்க கிட்ட இருந்து பிடுங்கணும், மற்றவங்களை இது பண்ணணும் அது பண்ணணும் எதுவுமே ஆசைப்படாத ஒரு ஃபாதர். ப்ளஸ் நாங்கள் 4 பொண்ணுங்க, ப்ளஸ் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அப்போ நாங்கள் 5 பேர் இருக்கோம். எங்கள் 4 பேர் எங்கள் அப்பா இறந்த பிறகு தான் எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் மேரேஜ் நடந்தது. அந்த இதுவும் ப்ளஸ் எங்கள் அக்காக்களுக்கும் எல்லாருக்குமே என்னோட அப்பா ஒரு ஆள் தான் எங்களை வந்து இந்த ஒரு பொசிஷனில் கொண்டு வரணும்னா அவங்க தான். அந்த ஒரு சுச்சுவேஷன் இப்போ நான் ஒரு ஃபேமிலியில் இருக்கேன், ஒரு ஃபேமிலியில் கொண்டு போனோம்னாலும் எவ்வளோ கஷ்டம், எப்படி என்ன அப்படின்னு. அப்போ எங்கள் அப்பா ஒரு ஜாபில் இருந்து எங்கள் 5 பேரையும் ஒரு ஈக்குவலாக கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்களை வந்து ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இப்படி கொண்டு வரணும்னா அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ தானே. கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹீரோ. எங்கள் அப்பாவுக்கு கேரக்டர் இந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அடிப்பொலி கேரக்டர் என்னோட சூப்பர் ஹீரோ. நான் வந்து மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. இப்போ இருந்து நான் வந்து சாகிற வரைக்கும் என்னோட சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறது என்னோட அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பாவை அடிச்சுக்க யாருமே கிடையாது. பிகாஸ் நான் யாரையும் பார்த்ததில்ல. இப்போ நமக்கு சொல்லலாம்,
என்னோட அப்பா மாதிரி நீ இருக்க, எங்கள் அப்பா இப்படி இருப்பாங்க, அதை விட நீ இருக்க அப்படின்னு என்னோட லைஃப்பில் யாருமே இல்லை. என்னோட அப்பா மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஸோ என்னோட சூப்பர் ஹீரோ என்னோட ஃபாதர். அண்ட் உங்களுக்கு உங்களோட சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.